நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிடாரிகள், கைக்கறவை மாடுகள் அதிக அளவில் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகளோட வரவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்திருக்கு. வெயிலோட தாக்கத்தினால கொஞ்சம் கம்மியாக தான் வரவு வந்திருக்கு. ஆனால் விற்பனை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நல்ல கிடாரிகள் சீக்கிரமாகவே விற்பனை ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 ஆயிடுச்சுங்க. 9:30 பார்த்திங்கன்னா எல்லா கிடாரிகளும் விற்பனை ஆயிடுச்சு. ஏதோ கம்மியாக தான் கொஞ்சம் நிற்குது. கொஞ்சம் பெருவேலை சொல்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நிற்குதுங்க. இந்த கிடாரிகள்லாம் பாருங்கள், எல்லாமே சென ஊசி போடுற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு 10 கிடேரி பக்கம் இருக்குது. 10 கிடேரியில் ஒரு 5 கிடேரி பார்த்திங்கன்னா சென ஊசி போடுற மாதிரி இருக்குது. மீதி பார்த்திங்கன்னா சென ஊசி போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு 3 மாதம் 6 மாதம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இந்த சென ஊசி போடுற மாதிரி இருக்குல்ல கிடேரி, அந்த கிடேரியில் என்ன விலைங்க? எந்த கடைக்கு வேணும் சார்? இதெல்லாம்ண்ணா இதெல்லாம் 55 ரூபா வரும் சார். 55லேருந்து 55, 50. சரிங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கிடேரிங்க. டோட்டலாக வந்து சென ஊசி போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. எல்லாமே சென ஊசி போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. கொடுத்து விடுங்க ஐயா. ஒரு 45,000, 50,000, 40,000 அந்த மாதிரி தாங்க இருக்குது கிடேரிகள்லாம். எல்லாம் பார்த்திங்கன்னா 2 பல்லு 4 பல்லு போடாது இருக்கிறது அந்த மாதிரி இருக்குங்க. கிடேரிகள் எல்லாம் பாருங்கள், பெருங்குடு கிடேரிகள் தாங்க. நல்லா பாருங்கள், இந்த கிடேரிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென ஊசி போடுறதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கக்கூடிய கிடேரிங்க. இதெல்லாம் வந்து ஒரு 35,000, 40,000 கிடேரியோட ப்ரீடு பொறுத்து இருக்குங்க. இதெல்லாமே 35,000, 40,000 அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிடேரிகள். இந்த கிடேரிகளும் பார்த்திங்கன்னா எல்லாமே சென ஊசி போடுறதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் இருக்கக்கூடிய கிடேரிகள் தாங்க. ஹெச்எஃப்பை பொறுத்தளவு கொஞ்சம் நல்லா பெருங்கூட்டம் ஆனதுக்கு அப்புறம் தான் சென ஊசி போட முடியும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா அண்ணன்ட்ட இப்போ கேட்டு தான் சொல்கிறோம். ஒரு 30,000, 35,000 அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, என்னென்னு கேட்குறாங்கன்னு, சென ஊசி போடுறதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கிற மாதிரி இருக்கிறது என்ன ரேட்டு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக தாங்க இப்போ சொல்கிறோம். 30,000, 35,000 அந்த மாதிரி எடுக்கலாங்க. இதெல்லாம் 40,000 ரூபாய்க்கு உள்ளே தான் எல்லாமே இந்த கிடேரிகள்லாம். நீங்கள் சென ஊசி போட்டதையும் போடுற ஸ்டேஜில் இருக்கிறதையும் பார்த்துருக்கீங்க. சென ஊசி போடுறதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கக்கூடிய கிடேரிகளையும் பார்க்குறீங்க. அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் தாங்க. இது பாருங்கள், இந்த பேட்ச் வந்துட்டு சென ஊசி போடுற பேட்சுங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரீடு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. இது வந்து ஒரு 40,000, 45,000, 50,000க்கு உள்ளதாங்க இந்த கிடேரிகள்லாம். ஏன்னா ப்ரீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 50,000க்கு உள்ளதாங்க இது எல்லாமே. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு தனி பேட்சில் இருக்கக்கூடிய கிடேரிங்க. இந்த கிடேரிகளும் பார்த்திங்கன்னா 2 பல்லு 4 பல்லு போடாமல் இருக்கிற கிடேரிகள் தான். இதுவும் அதே ஸ்டேஜ் தாங்க. ஒரு 40,000, 45,000 அந்த ஸ்டேஜ் தான். ஏன்னா இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணா? டல்லு தான் இருக்குது. இன்றைக்கி எத்தனை கிடேரி கொண்டாந்தீங்க? 17 கொண்டாந்தீங்க. சரிண்ணா. எத்தனை விற்பனை ஆயிருக்கு? 3 ஆயிருக்கு. சரிண்ணா, ஓகே. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் வந்து பெருவிலை கிடேரிகள் கொஞ்சம் தேக்கம். சின்ன கண்ணுக்குட்டிகள் ஒரு 20,000, 25,000, 30,000 அந்த மாதிரி கண்ணுக்குட்டிகள் கிடேரிகள்லாம் விற்பனை ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் ஒரு 40, 45 அந்த ரேஞ்சு. விலை வந்து நம்ம இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கேட்டோம்னா விலை அனுசரித்து கொடுப்பாங்க. ஏன்னா வெயில் காலங்கிறனால கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு கிடாரிகள், கைக்கறவை மாடுகள்லாம், சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம நல்ல முறையில் எடுத்து கொடுக்கலாங்க. இது பாருங்கள், கண்ணுக்குட்டிலாம் பாருங்கள், சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். ஜெர்சி, ஹெச்எஃப்பு
இது ஜெர்சிலாம் பார்த்திங்கன்னா வெளி மாவட்டங்களுலேருந்து நிறைய கேட்குறாங்க. திருவண்ணாமலை, சென்னை, அந்த மாதிரி வேலூர், அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொம்பில் நிறைய கன்றுகள் கிடைக்குங்க. கொம்பில் கிடாரி கன்றுகள் தாராளமாக எடுக்கலாங்க. இந்த கிடாரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 25,000ங்க, அவ்வளோதாங்க. 20,000 25,000 அந்த மாதிரி எடுக்கலாம். இந்த பாருங்கள், மொத்தம் 6 கிடாரிகள் இருக்குது. 20,000 25,000 அந்த ரேஞ்சில் எடுக்கலாம் தாராளமாக. இதெல்லாம் பாருங்கள், ஜெர்சி கிடேரியெல்லாம் சூப்பர் கிடேரியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் பல் போட்டது, பல் போடாதது, அப்படி தான் இருக்குது கிடேரியெல்லாம். இதெல்லாம் பாருங்கள் கண்ணுக்குட்டி. உங்களுக்கு கண்ணுக்குட்டியெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாங்க. நம்ம நல்லபடியாக பேரம் பேசி நல்ல பொருளாக, தரமான பொருளாக நம்ம எடுத்து கொடுக்கலாங்க. நம்ம நிறையா பேத்துக்கு கிடேரிகள், கண்ணுக்குட்டிகள், கைக்கறவை மாடெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கோம். நம்ம வாங்கி கொடுக்குறதோடு மட்டும் கிடையாது, வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எப்படி செனை ஊசி போட்டிங்க, எத்தனை மாதத்தில் போட்டிங்க, அதை பராமரிப்பு எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் கூப்பிட்டு, நம்ம இது வரைக்கும் நம்ம வாங்கி கொடுத்தவங்களோட கான்டாக்ட் எல்லாமே இருக்குங்க. அவங்கள அப்படி தான் நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால உங்களுக்கு கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள், கைக்கறவை மாடுகள்லாம் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நல்ல முறையில் நம்ம எடுத்து கொடுக்கலாம். இது பல்லு என்ன தலைவா? பல்லு போடல. என்ன விலை சொன்னீங்க? விலை என்ன சொன்னீங்க? இது பாருங்க 38 ரூபா சொல்கிறாரு. இதில் இருந்து நம்ம விலை அனுசரித்து நம்ம அடித்து பேசி வாங்கலாங்க. காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பட்டன் காம்பு. அவ்வளோ சொல்கிறாரு. நம்ம அதிலேருந்து அடித்து பேசி வாங்கணுங்க. இப்போ நம்ம போய் பணத்தோடு நின்னோம்னா நம்ம 20 ரூபாய்க்கு கூட கேட்டாலும் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இதே பணம் கையில் இல்லாமல் நம்ம பேசணும்னா வேலைக்கு ஆகாதுங்க. அதனால் நீங்கள் வரீங்கன்னா சொல்லுங்கள், தாராளமாக வாங்க. நம்ம நல்ல முறையில் கிடாரி கன்றுகளை எடுக்கலாங்க. இந்த கிடேரிலாம் பார்த்திங்கன்னா கிராஸ் பிரீடு தாங்க. நல்ல வெயிலுக்கு அடாப்ட் ஆகும். நல்ல சூப்பரான தரத்தில் இருக்கக்கூடிய கிடேரி. வெயிலுக்கு நல்லா அடாப்ட் ஆகும். தலைவர் இது பல்லு போட்டுருச்சா? அல்ல பல்லு போட்டுச்சா? விலை என்ன சொன்னீங்க? பாருங்க, பல்லு 2 பல்லு போட்டுச்சு. 43 ரூபா கேட்குறாங்க. முன்ன பின்ன நம்ம அனுசரித்து எடுக்கலாங்க. கிடேரி ஆனால் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும். இதெல்லாம் பாருங்கள், கிராஸ் பிரீடு இருக்குது, நல்ல ப்ரீடு குவாலிட்டிலையும் இருக்குது. ஆக மொத்தத்தில் இங்கே சீனாபுரத்தில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு அடாப்ட் ஆகிக்குங்க. இதெல்லாம் பாருங்கள் ஜெர்சி கண்ணுக்குட்டிகள், நல்ல அழகழகாக இருக்கக்கூடிய கிடாரி கண்ணுகளை. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுகளோட வியாபாரம் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நிறைய கண்ணுகள் விற்பனை ஆயிடுச்சு. கண்ணுகளோட வரவும் ஓரளவுக்கு வந்துருந்துச்சு. ஆனால் விற்பனை வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கைக்கறவை மாடுகளுங்க. கைக்கறவை மாடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்சி, ஹெச்எஃப் கிராஸ் அப்படின்னு வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாயிலேருந்து கைக்கறவை மாடுகள் எடுக்கலாங்க. அதாவது ஒரு கண்ணுக்குட்டி எடுக்கிற விலையில் தாராளமாக கைக்கறவை மாடே எடுக்கலாங்க. பாலோடு எடுக்கலாம். இங்கே ஏதோ 1-2 பார்த்திங்கன்னா கண்ணு மாடு வருங்க. பாருங்க, கண்ணுக்குட்டியோடு இருக்குது. 2 கண்ணு மாடு இருக்குது. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க கைக்கறவை மாடுன்னா என்னங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கைக்கறவை மாடுன்னா கண் இல்லாமல் பால் கறக்கிறதுங்க கைக்கறவை மாடு. அது ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறமேலு அவங்க ஒன்று பால் குறைஞ்சோன்னே கொடுத்துட்டு வேறு மாடு வாங்கிக்குவாங்க. எல்லாம் பாருங்கள், கைக்கறவை மாடில் கொஞ்சம் கிராஸ் டைப்பு. ஏன்னா இது 2 என்ன சொன்னீங்க? என்னத்தில் சொன்னீங்க விலையா? 55. பல்லு எப்படி? 4 பல்லா? முளைப்பல்லு. எதுவும் செனை இல்லை? சரி. இங்கே பாருங்கள், சந்தையோட ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் சந்தையோட ஃபுல் வியூவு.
இங்கே பாருங்க, உங்களுக்கு கைக்கறவையை பொறுத்தளவு கொம்பில் வேணுனாலும் எடுத்துக்கலாங்க, மொட்டையில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜெர்சி மாட்லேயும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், மொட்டையிலேயே இருக்குது கைக்கறவை மாடு, அதே மாதிரி கொம்பு டைப்லேயும் இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் கம்மியில் வேணுனாலும் எடுத்துக்கலாங்க, அதிகத்தில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதிகத்தில் வேணுன்னா ஹெச்எஃப் மாடு எடுக்கணும், உங்களுக்கு கம்மியில் வேணுன்னா கொஞ்சம் ஜெர்சி மாடு எடுத்துக்கலாங்க. நிறைய நண்பர்கள் மாடுகளோட விலை வந்து கம்மியாக இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள், கைக்கறவை மாடுகளோட விலை வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குங்க. இப்போ நிறசன மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தரமாக இருக்கும். போனோன்னே பால் கறக்கலாம், கன்று போட்டுச்சுன்னா உடனே பால் கறக்கலாம். அப்படிங்கிறப்ப அதோட விலை மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. அதாவது இப்போ ஈரோடு கருங்கல்பாளையத்துலலாம் பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து, வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய வியாபாரிகள் வராங்க. அதனால் ஒவ்வொரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன அனுசரித்து போயிட்டுருக்குங்க. ரொம்ப அதிகமும் ஆகலை, ரொம்ப கம்மியும் ஆகலை. சினை மாடுகளோட வியாபாரம் வந்துட்டு ரொம்ப அதிகமும் இல்லை, கம்மியும் இல்லை. ஆனால் கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள், கைக்கறவை மாடுகளோட வியாபாரம் வந்துட்டு பரவாயில்லைங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கிடாரிகள், கைக்கறவை மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வரலாங்க. வந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகள் நம்ம தேர்வு பண்ணி எடுக்கலாம். கிடாரிகளும் அதே மாதிரி தாங்க, நல்ல நல்ல கிடாரிகள் கிராஸ் டைப்லையாக இருக்கட்டும், நல்ல ப்ரீட் குவாலிட்டிலையாக இருக்கட்டும், நீங்கள் தாராளமாக இங்கே வந்தீங்கன்னா எடுக்கலாங்க. இங்கே பாருங்கள், கைக்கறவை மாடுகளில் எவ்வளோ மாடு வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், கிராஸ் டைப் மாடு தான், நல்ல கிராஸ் டைப் மாடு, வெயிலுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. உங்களுக்கு கிடாரிகள், கண்ணுக்குட்டிகள், கைக்கறவை மாடுகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தைங்க, தாராளமாக நல்ல நல்ல மாடுகளாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வாங்கி கொடுக்கணுனாலும் சொல்லுங்கள், நம்ம தாராளமாக நம்ம வாங்கி கொடுத்துடலாம். நல்ல மாடுகளாக நம்ம தேர்வு பண்ணி எடுத்து கொடுக்கலாங்க. நண்பர்களே, அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.